நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மித்ர விபூஷண விருது மாபெரும் கௌரவம், நட்பு பாராட்டினார் பாரத பிரதமர். மோடி அனுர தலைமையில் 3 அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பம். தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் மோடி வலியுறுத்தல். தமிழ் தலைவர்களை சந்தித்தார் மோடி. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. மியன்மார் நோக்கி பயணித்தது இலங்கையின் பேரிடர் மீட்புக் குழு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி செயலகத்தில் பல உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கு இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா இன்று காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. பின்னர் இந்திய பிரதமர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதுடன் அங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் மோடியை சிறப்பாக வரவேற்றார். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். கலந்துரையாடல்களை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் இந்திய இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது. இதன்போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து இந்திய ஒத்துழைப்புடன் சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டத்தின் முதல் கட்டத்தை இரு நாட்டு தலைவர்களும் இணைய வழியாக தொடங்கி வைத்தனர். அதே நேரம் நாட்டில் உள்ள 5000 மத தலங்களில் கூரைகளில் நிறுவப்படும் சூரிய ஒளி மின் திட்டத்தையும் இரு நாட்டு தலைவர்கள் இணைய வழியாக தொடங்கி வைத்தனர். அத்துடன் வெப்பநிலை மற்றும் ஈர்ப்பதத்தினை கட்டுப்படுத்த தம்புள்ளையில் கட்டப்பட்ட குளிர் சேமிப்பு வசதிகளுடன் கூடிய விவசாய சேமிப்பு வளாகத்தையும் பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் திறந்து வைத்தனர். இதற்கிடையில் இலங்கையில் இந்திய கடனை மறுசீரமைப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டூடக சந்திப்பை நடத்தினர். இதற்கிடையில் வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான மித்ர விபூஷண விருதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமருக்கு வழங்கி கௌரவித்தார். அத்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் முதல் அரச தலைவர் என்ற வகையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது குழுவினரையும் வரவேற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளின் நெருக்கத்தையும் நட்பையும் பிரதிபலிப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். 2500 ஆண்டுகளுக்கு மேலான ஆழமான வரலாற்று, மத மற்றும் கலாச்சார உறவுகளை கொண்ட அண்டை நாடுகளாக இலங்கை இந்தியா இருந்து வருவதாகவும் ஜனாதிபதி
குறிப்பிட்டார். தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து அனுமதியையும் நாடுகளின் இறையாண்மையையும் ஊக்குவிக்கும் இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையே தமக்கான வழிகாட்டல் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் இதற்கு சற்று முன்பாக பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதிநிதிகள் குழு கலந்துரையாடலில் ஈடுபட்டமையும் ஜனாதிபதி எடுத்துக்காட்டினார். இதன்போது நாட்டின் பொருளாதாரத்தின் மீட்சி, வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய அரசுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். அனுராதபுரம் ரயில் பாதையில் நிறுவப்படவுள்ள சமிக்ஞை அமைப்புக்காக வழங்கப்பட்ட 14.9 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வசதியை வழங்கியமைக்காக பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இந்த 2 திட்டங்களையும் நாளை அனுராதபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு குறித்தும் பிரதமருடன் உரையாடியதாகவும் ஜனாதிபதி கூறினார். இலங்கையில் முக்கிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிக அளவில் ஊக்குவிக்க இந்திய அரசு மற்றும் பிரதமர் மோடியின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் சமீபத்தில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்தமையால் அது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். மேலும் மீனவர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வை வழங்குவதற்கு கூட்டு அணுகுமுறையின் அவசியம் தொடர்பாகவும் இங்கு விவாதிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள தமிழக மக்களின் கோரிக்கையை இலங்கை நிறைவேற்றும் என நம்புவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே இதனை குறிப்பிட்டார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் படகுகளை திருப்பி அனுப்பவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் இலங்கை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமானத்தோடு அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஜனாதிபதி திசாநாயக்கவால் இன்றைய தினம் இலங்கை மித்ர விபூஷண என்ற விருது தனக்கு வழங்கப்பட்டமை மகத்தான பெருமைக்குரிய விடயம் எனவும் பிரதமர் கூறினார். இந்த உயரிய கௌரவம் தனக்கு மட்டும் உரித்தான ஒன்றல்ல எனவும் இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற உயர் மரியாதை எனவும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இன்றைய தினம் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதேவேளை தமிழ் பிரமுகர்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்துள்ளார். இலங்கையில் தமிழ் தலைவர்களை சந்திப்பது எப்போதும் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ் தலைவர்களின் சந்திப்பின் பின்னர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ் தலைவர்களான ஆர் சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோரின் மறைவுக்கு இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இருவரும் தனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிந்தவர்கள் எனவும் கூறியுள்ளார். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம், கண்ணியம் மற்றும் நீதி நிறைந்த வாழ்க்கைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் தமிழ் அரசியல் தலைவர்களிடம் தாம் வலியுறுத்தியதாக மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தனது வருகையின் போது தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் தமிழ் சமூகத்தின் சமூக, பொருளாதார மற்றும் கலாசார முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் எனவும் மோடி கூறியுள்ளார். இந்திய பிரதமருடனான சந்திப்பின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தியது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் கருத்து தெரிவித்தார். பிரதம மந்திரி கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தமிழ் மக்களுடைய தலைவர்களாக நீண்ட நெடிய காலம் சேவையாற்றின திரு சம்பந்தன் அவர்களதும் திரு மாவை சேனாதிராஜா அவர்களதும் மரணத்துக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்தார். கடந்த காலங்களிலே நாங்கள் அவரை சந்தித்த வேளைகளிலெல்லாம் இவர்கள் அந்த சந்திப்புகளிலே தலைமை தாங்கியவர்கள் என்றதை நினைவுபடுத்தினார். அவருடைய அனுதாபங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம். பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. 13ஆம் திருத்தம் அதை முழுமையாக அமல்படுத்தவில்லை. 13ஆம் திருத்தம் கூட முழுமையாக அமல்படுத்தவில்லை. இது 2 அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். ஏனென்றால் 2010ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு இந்த 3 தடவைகள்
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னமும் செய்யப்படவில்லை. ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி, எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி. ஒரு சமஷ்டி முறையிலே தான் இந்த அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது. அது உடனடியாக நடைபெற வேண்டும். இன்று காலையிலே பிரதம மந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி தெரிவித்தோம். மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனிக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமுலில் இருக்கிறது. அதை முழுமையாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது. நாங்கள் இந்தியாவிடத்திலே அதனை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடயங்கள், விசேடமாக இந்து கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரைகள் கட்டப்படுகிறது. அதற்கான உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல், ராமேஸ்வரம் மூலமான படகு சேவை, இப்பொழுது காங்கேசன்துறையில் இருந்து சேவை, பலாலி விமான நிலையம், மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும். இந்திய மூலதனங்கள் இலங்கைக்கு வர வேண்டும். இந்தியாவிலே தற்போது அகதிகளாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் இங்கே வந்து மீளக்குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான விடயமாக பிரதம மந்திரிக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த விவகாரம் சம்பந்தமாக இழுவை படகு முறைமை சுற்றுச்சூழலுக்கு பாதகமானது, அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே 2016ஆம் ஆண்டிலே இணங்கப்பட்டது. 2 அரசாங்கங்களும் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன. ஆகையினாலே அந்த கூட்டறிக்கையிலே இணங்கிய விதமாக இந்த இழுவை படகு முறை முற்றுமுழுதாக தடுக்கப்பட வேண்டும். இலங்கையிலே அதற்கான சட்டத்தை இயற்றியிருக்கிறோம். இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். இந்த விவகாரம் சம்பந்தமாக எங்களுடைய மீனவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கூட எடுத்து சொன்னார்கள். அவர்களும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மலையக தமிழ் அரசியல் பிரமுகர்களுக்கும் பாரத பிரதமருக்கும் இடையில் இன்று சந்திப்பு நடைபெற்றது. 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இரு நாடுகளுக்குமான வாழும் உறவு பாலமாக மலையக மக்கள் திகழ்வதாக பாரத பிரதமர் கூறியுள்ளார். மலையக அரசியல் தலைவர்களின் சந்திப்பின் பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் மோடி இதனை பதிவிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்துடனான ஒத்துழைப்புடன் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மக்களுக்காக 10,000 வீடுகள், சுகாதார வசதிகள், புனித சீதையம்மன் ஆலயம் ஆகியவற்றின் நிர்மாணம் மற்றும் ஏனைய சமூக அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்தியா ஆதரவு வழங்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு மற்றும் ஜனாதிபதி இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவின் புதிய வரிகள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையே தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. வரிகள் விதிக்க
பாதிக்கப்படும் போது ஒரு நாடாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த குழுவால் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் இங்கு விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் சாத்தியமான நிவாரணம் குறித்து இலங்கை அரசாங்கம் விரைவில் அமெரிக்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக இலங்கையின் பேரிடர் நிவாரணக் குழு இன்று புறப்பட்டு செல்கிறது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மியன்மார் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் பிரிகேடியர் புன்யா கருணாதிலக்க தலைமையில் 26 முப்படை வீரர்களை கொண்ட மருத்துவ மற்றும் விசேட நிவாரண சேவை குழு இன்று விசேட விமானத்தில் மியன்மாருக்கு புறப்பட்டு சென்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தாவின் முழு மேற்பார்வையின் கீழ் அனர்த்த நிவாரண பணிகள் இடம்பெற்று வருகின்றன. மிக குறுகிய காலத்தில் முப்படை தளபதிகளின் தலைமையில் இந்த விசேட அனர்த்த நிவாரண சேவை குழு தயார்படுத்தப்பட்டமை விசேட அம்சமாகும். தேரவாத பௌத்தத்தை இலங்கையில் மீள ஸ்தாபிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உலகின் முன்னணி பௌத்த நாடான மியன்மாருக்கு அனர்த்த நிவாரண மனிதாபிமான சேவைகளுக்கு மேலதிகமாக 3 பிரதான பீடங்களினதும் பீடாதிபதிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு மகா சங்கத்தினர் தலைமையில் நாடு முழுவதிலும் உள்ள இலங்கை மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் மேற்படி குழுவுடன் மியன்மாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் தலைமையிலான பணிக்குழு இந்த நடவடிக்கைக்கு அவசியமான ராஜதந்திர செயற்பாடுகளை மேற்கொள்வதில் முனைப்பு காட்டியதுடன் ஸ்ரீலங்கன் விமான சேவையும் இந்த பெரும் பணிக்கு பங்களிப்பு வழங்கியுள்ளது. இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் வலயத்தின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் அவசர நிலை ஏற்பட்டால் நட்பு நாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் முப்படையினரின் அர்ப்பணிப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இலங்கை பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மற்றும் கல்வி பிரதி அமைச்சரிடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. இலங்கையின் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பஹீம் உல் அசீஸ் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்னவை சந்தித்தார். உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே காணப்படும் ஒத்துழைப்பை முன்னேற்றுவது தொடர்பாக இச்சந்திப்பின் பிரதான நோக்கமாக காணப்பட்டது. தற்போது இலங்கை மாணவர்களுக்கு மருத்துவ கல்விக்காக பாகிஸ்தானில் புலமை பரிசில் வழங்கப்படுவதுடன் எதிர்காலத்தில் விவசாயம், கால்நடை வள தொழில்நுட்பம், தகவல் தொடர்பாடல் போன்ற துறைகளுக்காகவும் புலமை பரிசில் வழங்குவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அவ்வாறு தொழிற்கல்வித்துறையில் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக பாகிஸ்தான் பயிற்சியாளர்களினால் இலங்கையில் பயிற்சி அமர்வுகளை நடாத்துவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பில் முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ, புவிது ஜயகொட உள்ளிட்ட தரப்பினர் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு விதித்துள்ளது. கொழும்பில் இன்று நடத்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பணங்களை முன்வைத்து தடை உத்தரவை பெற்றுள்ளனர். முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ, புபுது ஜயகொட உள்ளிட்ட தரப்பினர் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் ஆர்ப்பாட்டம் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கோட்டை மற்றும் காளிமுகத்திடல் பகுதிகளுக்குள் அதன் உறுப்பினர்கள் நுழைவதை தடை செய்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி திருகோணமலை சம்பூரில் போராட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த
அந்த வகையில் சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையம் விதுர கடற்படை முகாமுக்காக சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகள் 2007ஆம் ஆண்டு அரசு உடைமையாக்கப்பட்ட காணிக்கான உரித்துடைமையை மக்களுக்கு வழங்குமாறு கோரியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாடல் உத்தியோகத்தரிடம் மகஜரொன்றினை கையளித்த பின்னர் கவனஈர்ப்பு போராட்டம் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வளர்ந்துட்டோம், பிள்ளைகள் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கு. அந்த காணியை தாரன்னு சொல்லிட்டு தான் நாங்க கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கோம் பிள்ளைகளை. இப்ப பிள்ளைகளுக்குள்ள புருஷன் மஞ்சாரிக்க சண்டை. அப்ப எங்களுக்கு அந்த காணியை நீங்க மீட்டெடுத்து தரணும். அந்த எல்லையெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஆவணம் வச்சிருக்கோம், உறுதி இருக்கு எங்களுக்கு. அப்ப அந்த காணியை நாங்கான்னு எடுத்து கொடுக்கணும். என்னன்னு சொன்னா ஒரு நேரம் நாங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் வருத்தம், சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கும். ஊர்ல நிறைய பிரச்சனை வருத்தம். நாங்க நாளைக்கு செத்தோடனே எங்களை காணியை யார் எடுத்து கொடுக்க போறாங்க? இப்ப கொடுக்குற மாதிரி தான் எங்களை காணியை அவங்க வந்து குடிச்சு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்ப அதுக்குள்ள நேவி இருக்குது. நேவிக்கு என்ன கடலோரமா இடங்கள் இருக்குது, அவங்க இதுக்கெல்லாம் இருந்துட்டு எங்களை காணியை ஒதுக்குப்புறமா தரலாம். ஏண்டா இப்ப கடலோரத்துக்கு போற கடத்தொழிலுக்கு போற எங்கட சம்பூர் மக்களுக்கு அவங்க பாதுகாப்பு. ஆனா போறாங்க, தொழில் செய்யறாங்க, ஒரு பிரச்சனை இல்லாம எங்களாலையும் ஒரு பிரச்சனை இல்லை, நேவியாலையும் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆனபடி அங்கட காணியை தந்து அவங்க ஒரு ஐஸ் மாதிரி ஒன்று போடலாம், அல்லது உங்களுக்கு ஒரு காட்டு தரலாம். அங்க போய் வாரத்துக்கு ஒன்று பதிஞ்சு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொண்டு தந்தா அப்ப நாங்க அதுக்குள்ள போய் வந்து எங்கட தோட்டத்தை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி செய்தரணும். இல்லண்டா அவங்க கடலோரமா ஒதுங்கிட்டு எங்கட வாழ்வாதாரத்தை தந்தா நாங்க அதுக்குள்ள தோட்டம் செய்தான் எங்கட பிள்ளைகளை படிப்பிச்சானே, கட்டி கொடுத்தானே, பிள்ளைகளை வளர்த்தானே, அதுக்கு வெள்ளம் வச்சிருந்தாங்க, கொச்சி கத்தரி தோட்டங்கள் செய்யறாங்க. அப்ப அந்த காணியை எடுத்து தரணும். சம்பந்தையா சொன்னவர் நீங்க குடியேறி இருங்க, உங்களுக்கு அந்த காணியை நான் எடுத்து தாரத்துக்கு தான் எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். அதோட அவர் மோசம் போயிட்டார். ஆனபடி அவர் பார்த்த மாதிரி, சம்பந்தையா பார்த்த மாதிரி இந்த இவ்வளவு பேர் வந்து தேர்தல் வந்தோடனே எனக்கு அதுக்கு போடுங்க, இதுக்கு போடுங்க, இந்த கட்சிக்கு போடுங்கட்டு வருவாங்க. வெள்ள வாட்டி முடித்துட்டு அவங்க வந்தாங்கண்டா சம்பூர் பக்கம் அவங்கள காணல, இது வரைக்கும் என்ன காணல. அப்ப நீங்க எங்களை சம்பூர் குடியேறின அந்த வாழ்வாதாரத்தை இப்ப வந்து அரசாங்கம் நல்ல மக்களுக்கு அவரை தான் நம்பி இருந்த என்னண்டா எல்லாம் வன்னி யாழ்ப்பாணம் எல்லாம் பிடிச்ச இடம் எல்லாம் விட்டு வராங்களான்னு சொல்ல. அப்ப நாங்க சந்தோஷப்பட்டோம். ஏனண்டா நம்மளோட காணியும் நமக்கு கிடைக்கும், நம்மட பிள்ளைகளுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கக்குள்ள என்ன அந்த காணியில ஒரு முடிவும் இல்லை. நாங்க இடம்பெயர்ந்து வெட்டிக்குளோ அங்கெல்லாம் தெரிஞ்சு வந்து 2016 எங்களை சம்பூரை குடியேற்றினவங்க. இத்த வரைக்கும் எங்களை காணியை விடுறாங்கல்ல, வயல் காணியை சம்பூர் தான் குடியேற்றிருக்காங்க. வயல் வளங்கள், குடியிருப்பு நிலங்கள் எல்லாம் இன்னும் மீட்டு தரல. இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம். எங்களை காணி வந்து ஒரு இடத்த வந்து 3 குளம் உள்ள காணி, விழல்வழி, புலவங்குளம் என்ற காணி. இந்தியாவில் கேம்புக்குள்ள இருக்கு, சாக்குரோட்டம் வழி, சுண்டுக்குழி, நீனாக்கணி, அதுக்குள்ள 3 குளமும் வழியும் இருக்கு. இத்த வரைக்கும் மக்கள் சரியான கஷ்டப்படுறாங்க. அரிசி வாங்குறதுக்கு 270 ரூபா போகுது ஒரு கிலோ அரிசி. அப்போ எங்கே போவாங்க? இந்த காணியெல்லாம் இவங்க வச்சிருந்தா நாங்கள் எங்கே போகிறோம்? வெள்ளாமை செய்தால் தான் சாப்பாடு இல்லாமல் கன பேர் சாகுறாங்க. அரிசி விலைக்கு வாங்குறோம். சந்தோஷபுரத்தில் பழங்குடி மக்கள் தோட்டப்பயிர் செய்கை, சேனப்பயிர் செய்கை செய்து வந்த காணிகளை அவர்கள் அபகரித்ததன் காரணமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் வறுமை கோட்டி தள்ளப்பட்டு தற்போது இருப்பதற்கு கூட இடமில்லாமல் மற்ற பிள்ளைகளின் வீடுகளில் தங்கி வாழ்கின்றார்கள். அதற்குரிய தீர்வுகளையும் தற்போது வருகின்றிருக்கும் அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும். அரசாங்கம் கூறுகின்றது விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்துவோம் என்று. ஆனால் விவசாய காணிகளை அபகரித்து இருப்பதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மக்கள் கஷ்ட நிலையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக அதே நீண்ட காலமாக நிலவிய புதூர் வீதி பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவன்கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவன்கொடித்துவக்கு இன்று மட்டக்களப்பிற்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பார்வையிட்டதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். மட்டக்களப்பு விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் மட்டக்களப்பு நகருடன் புதூர் பகுதியை இணைக்கும் பாதை தொடர்பிலான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது.
மட்டக்களப்பு நகரில் இருந்து புதூர் பகுதியை இணைக்கும் வீதியை விமானப்படைக்கான காணியின் ஊடாக புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு புகையிரத நிலையத்தை பார்வையிட்ட பிரதி அமைச்சர் புகையிரத நிலையத்தில் தற்போதைய நிலை தொடர்பில் ஆராய்ந்தார். சர்வதேச விமான நிலையம் மட்டக்களப்பு விமான நிலையத்தின் குறைபாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இந்த எங்களுக்கு வடிவமைக்கப்பட வேண்டிய பாதை தொடர்பான விடயத்தையும் களத்தில் சென்று பார்வையிட்டதுடன் இந்த பாதை விடுவிப்புக்கு தேவையான நிலத்தினை அந்த பிரதேச மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஏர்போர்ஸுக்கு சொந்தமான இடத்திலே நாங்கள் அந்த இடத்தை வழங்கி அதனூடாக பாதை திறப்பதற்கூடாக வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனூடாக பாதையை அமைப்பதற்கு அந்த புதிய பாதை அமைப்பதற்கு தேவையான ஆடிஏ ஊடாகவும் உள்ளூர் திணைக்களங்களுக்கு ஊடாகவும் தொடர்புபடுத்தி அந்த பாதை அமைப்புக்கு தேவையான விடயங்களை விடுவிப்புக்கு தேவையான விடயங்களை விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றோம். முல்லைத்தீவு புலிப்பாய்ந்தகல் பகுதியில் பெரும்பான்மையின மீனவர்கள் அத்துமீறி வாடியமைக்க முயற்சி செய்தமையை தடுத்து நிறுத்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் வடக்கு கிராம அலுவலகர் பிரிவில் புலிப்பாய்ந்தகல் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மீனவர்களின் சில வாடிகளை அடாவடித்தனமாக அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மையின மீனவர்கள் அத்துமீறி வாடியமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டார். இதன்போது உரிய தரப்பினரோடு தொடர்பு கொண்டு கலந்துரையாடி தென்னிலங்கை பெரும்பான்மையின மீனவர்களால் அத்துமீறி அமைக்கப்பட்ட வாடிகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக தமிழ் மீனவர்கள் பன்னெடுங்காலமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் புலிப்பாய்ந்தகல் பகுதியை ஆக்கிரமித்து அங்கு வாடி அமைப்பதற்கு பெரும்பான்மையின மீனவர்கள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வருடமும் அத்துமீறி குறித்த பகுதியில் வாடி அமைப்பதற்கு சில பெரும்பான்மையின மீனவர்கள் முயற்சி மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இணைந்து குறித்த அத்துமீறல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியிருந்தனர். இத்தகைய சூழலில் மீளவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக குறித்த புலிப்பாய்ந்தகல் பகுதியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சில பெரும்பான்மையின மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நேரியல் வள திணைக்களத்திடமோ கரைத்துறை பெற்று பிரதேச செயலக காணி பிரிவிடமோ எவ்வித அனுமதிகளையும் பெறாது அத்துமீறி வாடிகளை அமைத்துள்ளனர். அத்தோடு புலிப்பாய்ந்தகல் பகுதியில் பூர்வீகமாக மீன்பிடியில் ஈடுபடும் சில தமிழ் மீனவர்களின் வாடிகளை அடாவடித்தனமாக அகற்றியே இவ்வாறு தென்னிலங்கை பெரும்பான்மையின மீனவர்களால் வாடி அமைக்கப்பட்டுள்ளது. OFRP A 5491 CHW என்னும் இலக்கமுடைய மீன்பிடி படகொன்று அனுமதி பெறப்படாமல் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவங்க பாடி போட்டிருக்கிறாங்களா? இல்ல போட் உண்டு, ஒரு போட் இழுத்துருக்கா? இல்ல நான் இப்ப லேண்ட் ஆபீசரோடையும் கழிச்சிட்டேன். உடனே அவியல் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி போட்டோம். ஓ, நீங்களும் கொடுக்க இல்லை, நீங்களும் கொடுக்க இல்லை, லேண்ட் பகுதியும் கொடுக்க இல்லை. இவியல் அத்துமுறை நுழைஞ்ச வகையாக நான் இப்போ தெரியப்படுத்தணும்னு தான் உங்களுக்கும் லேண்டுக்கும் சொல்லியிருக்கு. இப்போ GSக்கும் எடுக்கணும் தான். புலிபாய்ந்த கல் பகுதியில் கடற்கரையில் சென்ற வருடமும் இதே மாதிரி நடந்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருந்தோம். படகுகளோட வந்து ஒரு படகு தான் இங்கே இருக்கின்றது. ஒரு அனுமதிகளும் பெறாமல் கடத்தொழில் திணைக்களத்திடமோ அல்லது பிரதேச செயலக காணிப்பகுதியிடமோ அனுமதிகள் ஒன்றும் பெறப்படாமல் அத்துமீறி நுழைந்து கொட்டில்களை போட்டிருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய கொட்டிலை பிடுங்கி எறிந்துவிட்டு திரும்ப தாங்கள் கொட்டில் போட்டிருக்கின்றார்கள். கொட்டில் என்று அந்த தடிகளால் போடப்பட்டிருக்கு. இது தற்செயலாக மக்களின் முறைப்பாட்டை அடுத்து நான் இங்கே நேரடியாக வந்து பார்க்க இந்த சம்பவம்
தெரிகின்றது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் பாராளுமன்றத்திலும் எல்லா இடமும் கதைத்து கொண்டு வருகின்றோம். சட்டம் ஒழுங்கை மீறுபவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். இந்த வாடி அத்துமீறி போடப்பட்டு நாங்கள் இதில் சட்ட நடவடிக்கை எடுத்து இதில் அனுப்பிவிட்டது. திருப்பி இந்த வருடம் எங்களோட பாடிகளையும் பிடுங்கி விட்டு எங்களோட வாடியை பிடுங்கிட்டு இதை புதுசாக வாடிகள் போட்டு இதில் அத்துமீறி திரும்பவும் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு இருந்தோம். இதில் என்னத்துக்காக அந்த பிரச்சனையை கொண்டு இருந்த தமிழ் மக்களையும் சிங்களமாக இந்த கொழுவுற செயல்பாடுக்கு தான் வேலை நடவடிக்கை இருக்குது. ஏன்னா எங்களோட கொட்டில் பிடிங்கி எறிஞ்சி போட்டு இப்போ நாங்கள் அவங்களோட பிரச்சனை பட்டால் எங்களை கொண்டு உடனே பொலிசா அடைக்கும். நாங்கள் இப்போ இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகிறோம். அதுக்கு நடவடிக்கைக்கு சரிவில்லை நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செய்வோம். வவுனியா குருமன்காடு பகுதியில் பயன்பாடற்ற நிலையில் இருந்த பஸ் நிலையம் நகர சபையால் இன்று அகற்றப்பட்டது. வவுனியா குருமன்காடு பகுதியில் பயன்பாடற்ற நிலையில் இருந்த பஸ் நிலையம் நகர சபையால் இன்று அகற்றப்பட்டது. பழமையான குறித்த பஸ் தரிப்பிடம் தற்போது பயன்பாடற்ற நிலையில் உள்ளது. இதனை அகற்றுமாறு நகர சபைக்கு பல்வேறு தரப்புகளிடமிருந்தும் முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை அடுத்து இன்றைய தினம் நகர சபையால் குறித்த தரிப்பிடம் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதிக்கு அண்மையில் தேவையான இடத்தில் புதிய பஸ் தரிப்பிடம் ஒன்றை அமைக்க உள்ளதாக வவுனியா நகரசபை செயலாளர் தெரிவித்தார். மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய வடமத்திய ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த சந்தர்ப்பங்களில் பலத்த மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலி, மாத்தறை, மன்னார், வவுனியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையுடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியின் வரி விதிப்பு உலகளாவிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இதுவரை விதிக்கப்பட்ட பரந்த அளவிலான வரிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இது பதிலடியை தூண்டி வர்த்தக பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வரி அமுலாக்கமானது அமெரிக்க துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் சுங்க திணைக்களங்களில் செயற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னரான பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டண விகிதங்களை ட்ரம்ப் முழுமையாக நிராகரித்துள்ளதை இந்த செயற்பாடு எடுத்துக்காட்டியுள்ளது. 10% வரியால் ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, கொலம்பியா, அர்ஜென்டினா, எகிப்து மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் முதலில் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகள் இன்று மோதுகின்றன. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. முலான்பூரில் இன்றிரவு 7:30 இந்த போட்டி நடைபெறும். ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி முதல் ஆட்டத்தில் 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியையும், இரண்டாவது ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் வீழ்த்தியிருந்தது. சிறந்த பயிற்சியுடன் உள்ள இந்த அணி ஹெட்ரிக் வெற்றி பெறும் முனைப்புடன் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது முதலாவது ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியிடம் 44 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம் வீழ்ந்தது. எனினும் அடுத்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியை 6 ஓட்ட வித்தியாசத்தில் வீழ்த்தி நம்பிக்கையை கைப்பற்றியது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.